இந்த எபிசோட நாம இயக்குனர் கே குமார் இயக்கத்தில் ஜனனி மற்றும் விசாக நடிப்பில் வெளிவந்திருக்கிற நிழல் படத்தை வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, மனித உயிர்களை காப்பாற்றும் டாக்டராக இருக்காங்க ஜனனி. இதுக்கிடையில் பிரபல தொழில் அதிபரின் மகன் விஜய் மற்றும் அவர்களின் நண்பர்களை கொடூரமாக தாக்கி கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. இதில் அவர்கள் தப்பி விடுறாங்க. இதையடுத்து ஜனனியை பழிவாங்க காவல்துறையினர் மூலம் தொழிலதிபரின் குடும்பத்தார் முயற்சி எடுக்கிறாங்க. போலீசார் விசாரணையில் ஜனனி பற்றிய பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிச்சத்துக்கு வருது. ஜனனி யார்? டாக்டரான அவர் கொலைக்கு துணிந்த காரணம் என்ன? இதன் பின்னணிதான் என்ன? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. இதுவரை சாந்தமான நடிப்பை வழங்கி வந்த ஜனனி முதன் முறையாக ஆக்ஷன் அவதாரம் எடுத்திருக்காங்க. அவரது நடிப்பும் கோபமான பார்வையும் சிறப்பாக இருக்கு. உணர்ச்சி புலம்பான அவர் நடிப்புக்கு பாராட்டுகள் சொல்லலாம். காவல்துறை அதிகாரியாக வரும் விசாகன் யதார்த்த நடிப்பை கொட்டியிருக்காருன்னு சொல்லலாம். வில்லனாக வரும் ஹரி விஜய் நடிப்பு மிரட்டலாக இருக்கு. கௌசிக்கின் கதாபாத்திரம், படத்தின் திருப்புமுனை, அபிஷேக் சங்கர், ரமேஷ் கண்ணா உள்ளிட்ட நடிப்பிலும் குறைவில்லைன்னு சொல்லலாம். மோகன்குமாரின் ஒளிப்பதிவும் அபுபக்கரின் இசையும் படத்துடன் ஒன்றை செய்யுது. விறுவிறுப்பான திரைக்கதை பலம் சொல்லலாம். சில காட்சிகள் யூகிக்க முடியுது. பெண்களுக்கு எதிரான அநீதி இழப்பவர்கள் சட்டத்திலிருந்து தப்பித்தாலும் அவர்களுக்கான தண்டனை நிச்சயம் கிடைத்துதான் ஆக வேண்டும் என்ற கருத்துல சமரசமற்ற படத்தை இயக்கி கவனம் வைத்திருக்காரு இயக்குனர். சுவாரஸ்யமான கைம் த்ரில்லர்னு சொல்லலாம்.